ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்குமே ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சு. அதை இன்ஸ்டலேஷனும் பண்ணிட்டாங்க. அந்த போர்டை வந்து நம்ம எளிமையாக டெக்னீஷியன் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எளிமையாக அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்மார்ட் போர்டுக்கு நெட் கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த நெட் கனெக்ஷன் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். வைஃபை வந்து நம்ம பள்ளியில் எல்லா பள்ளிகளிலுமே வந்து பிஎஸ்என்எல்லோட ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது. நம்ம அந்த நெட் கனெக்ஷனை வச்சு வைஃபை எப்படி இந்த ஸ்மார்ட் போர்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்மார்ட் போர்டு ஆன் பண்ண உடனே இந்த இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல்லான ஐக்கான்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உள்ள மெனுலாம் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிற அந்த நெட்வொர்க் அப்படிங்கிற செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மொபைலில் எப்படி நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போர்டுக்கும் இந்த நெட்வொர்க் அப்படின்னு கனெக்ட் பண்ண உடனே அதில் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் நெட்வொர்க். வைஃபை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் நெட்வொர்க்கு. அதனால் இந்த ஒயர்லெஸ் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலில் இருக்கிற வைஃபையோட நேம் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு அந்த நேம் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஸ்கூலுடைய நேம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் ஸ்கூலுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, வைஃபையோட பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கனெக்டட் அப்படின்னு வந்துடும். நான் ஆல்ரெடி கொடுத்ததுனால இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் போட்டு கீழே கனெக்டட் அப்படிங்கிறது மட்டும் வருது. இப்போ உங்களுக்கு உங்களோட நெட்வொர்க்கோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதையே கிளிக் பண்ணிங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு காமிக்குது. சரி, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் பார்த்தாச்சு. இப்போ பேக் வரதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவியோட இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா மெனு வரும். பேக் வரதுக்கு இதை நீங்கள் டச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேக் வந்துகிட்டே இருக்கும். கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வைஃபையோட சிம்பிள் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்மார்ட் போர்டில் வைஃபை கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் தான் அது கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ யூடியூப் வந்து பண்ண போகிறோம். இந்த ஸ்மார்ட் போர்டில் வந்து நம்ம யூடியூப் எப்படி ப்ளே பண்ணுறது பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் யூடியூபோட ஆப்ஷனுங்கிற மெனு இருக்கும். அந்த யூடியூப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூடியூப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே நீங்கள் எந்த வீடியோஸ் அல்லது வேறு எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் ஸ்மார்ட் போர்டில் வந்து ப்ளே ஆகும். திருப்பி நீங்கள் பேக் கிளிக் பண்ணோன்னா பேக் போயிடும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் முடியுமோ மொபைல் மாதிரியே எல்லா மாணவர்களுக்கு உங்களால் என்னென்ன செஞ்சு காட்ட முடியுமோ அவங்க வந்து தான் இது ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற இது கிடையாது. நம்மளால இதில் பாஸ்வேர்டு ஏதாவது